வேலூர்ல ஃபேமஸான ஒண்ணா கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டை தான். அது வேலூரோட அடையாளம்னு கூட சொல்லலாம். முதல்ல அந்த கோட்டையை கட்டினது விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்த 2 நாயக்கர்கள். அவர்களுடைய பேர் சின்ன பொம்மி நாயக்கர், சிம்மரெட்டி நாயக்கர். இவங்க 2 பேரும் பல நபர்களை சேர்த்து அழகா கற்களை செதுக்கி பல நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. பல நாட்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டின அந்த ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை பீஜப்பூர் சுல்தான்கள் சண்டை போட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. பீஜப்பூர் சுல்தான்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அந்த ஒரு கோட்டையை. எப்படி அந்த ஒரு கோட்டையை பீஜப்பூர் சுல்தான்கள் கிட்ட இருந்து நம்ம சத்ரபதி சிவாஜி அந்த கோட்டையை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாரு. இவரோட கண்ட்ரோல் அந்த ஒரு கோட்டை 30 ஆண்டுகள் இருந்துச்சு. அந்த கோட்டையை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுனது மராட்டியர்கள் தான். இந்த சிவாஜி காலத்துக்கு அப்புறம் அந்த மராட்டியர்களை அடிச்சு துரத்திட்டு ஆற்காடு நவாப்கள் அதாவது முகலாயர்கள் அந்த கோட்டையை ஆட்சி செஞ்சாங்க. இவங்க கிட்ட அந்த ஒரு கோட்டை 53 ஆண்டுகள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இவங்க கிட்டயும் போராடி ஆங்கிலேயர்கள் 187 ஆண்டுகள் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அந்த ஒரு கோட்டையை. இந்த ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் யாருமே அந்த கோட்டையை ஆட்சி செய்யல. ஏன்னா 1947லயே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. அந்த கோட்டையை சுத்தி இருக்கிற நீர்ல 10,000 பயங்கரமான முதலைகளை சாப்பாடு போடாம பாதுகாப்புக்கு வளர்க்கப்பட்டாங்க. அந்த நீரோட ஆழம் கிட்டத்தட்ட 29 இருந்து 30 அடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா 1806 ஜூலை 10 நடந்த அந்த ஒரு பயங்கரமான கலவரம். நள்ளிரவு ஆற்காடுல இருந்து வந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் வீரங்கி குண்டோட நம்ம இந்திய சிப்பாய் 800 பேரை கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்தோட கொண்டாங்க. அத்தனை பீரங்கி குண்டு பட்டு கூட அந்த கோட்டைக்கு ஒண்ணுமே ஆகல. அத்தனை போர்களை பார்த்த அந்த ஒரு கோட்டை இன்னைக்கு கூட பிரம்மாண்டமா நின்னுட்டு இருக்கு. இது வேலூர் மக்கள் ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். வேலூர்ல உங்களுக்கு நண்பர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எந்த ஊருன்னு உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வருதோ அந்த ஊரை பத்தின சில விஷயங்களையும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் டெவில். திஸ் இஸ் டெவில் மிஸ்ட்ரி தமிழ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.